ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம வீட்டில் நைட் சாப்பிட வந்து முடக்கத்தான் தோசையும் கோவக்காய் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் 2 தக்காளி 5 கோவக்காய் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா அலசிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெங்காயம் பொடியை நான் கட் பண்ணியிருக்கேன், தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கோவக்காய் வந்து நல்லா மெலிசாக அழகாக கட் பண்ணி வச்சுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அழகாக மெலிசாக நிறைய கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது தேவையான பொருள் வந்து எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, தண்ணி, தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து வானல் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வானில் வந்து கழுவி வச்சுருக்கலாம், கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் காயிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து அடுப்பில் வந்து லைட்டாக சிம்மில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறேன். வானல் நல்லா காயணுங்க ஃப்ரெண்ட்ஸ். காய்ஞ்ச பிற்பாடு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அடுத்தது இன்னும் 1 ஸ்பூன் ஊற்றிட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அடுத்தது வந்து அந்த காஞ்ச எண்ணெயில் வந்து நான் வந்து கோவக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவக்காய் எடுத்து நான் எண்ணெயில் வந்து நல்லா வணக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து கோவக்காய் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். நம்ம கிரேவின்றதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக ஊற்றினா நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் செட் ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எண்ணெயில் வந்து நல்லா கொஞ்சம் அரை பதத்துக்கு வேக வச்சிட்டோம்னா கிரேவிக்கு வந்து நம்ம கம்மியாக எண்ணெய் ஊற்றி நல்லா கிரேவி சீக்கிரம் ரெடி ஆகிடும், நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்வேன். பாருங்கள், எண்ணெயில் வந்து நல்லா இந்த பதத்துக்கு ஒரு அரை பதத்துக்கு நான் வந்து நல்லா வணக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வணக்கிட்டேன். அந்த பிளேட்லேயே நம்ம வெங்காயம் தக்காளி அரைஞ்சி வச்சு இல்லையா, அந்த பிளேட்லேயே நான் வந்து திரும்பி அள்ளி வச்சுட்டேன். 2 ஸ்பூன் திரும்பி எண்ணெய் ஊற்றுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கிரேவி வைக்கிறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டேன், கடுகு நல்லா பொரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரியுது. அடுத்தது நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து வெங்காயம் போட்டுட்டேன். அந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து எந்த அளவுக்கு எந்த பதம் வரையும் நான் வணக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் வந்து 2 வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். நைட்டுன்றதுனால நமக்கு ஒரு வேளை ஒரு வேளைக்கு தோசை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெங்காயம் வந்து 2 வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த எந்த அளவுக்கு வணங்குறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வணங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன். நம்ம இந்த தக்காளி வணங்குறதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து உப்பு போட்டேன்னா நம்ம உப்பு வந்து போட்டுக்கிட்டா சீக்கிரம் வணங்கிடும். அதனால் நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா உப்பு போட்டால் டக்குன்னு வணங்கிடுச்சுன்னா நமக்கு வந்து சீக்கிரம் நல்லா குழஞ்சி அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் உப்பு போட்டு வணக்கிறதுனால இந்த பதத்துக்கு அழகாக சீக்கிரம் வணங்கி வந்துருச்சு. பாருங்கள், அடுத்தது வந்து என்ன சேர்க்கலான்னு அடுத்தது வந்து நான் வந்து அந்த கோவக்காய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எண்ணெயில் வணக்கிறது வந்து திரும்பி இது கூட சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வணக்கிறதுனால நம்ம கோவக்காய் வந்து அழகாக கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் அப்படியே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் நல்லா போட்டு வணக்கியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம தனியாக வணக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வணக்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி கூட அதிகம் நம்ம டைம் எடுத்துக்கல. அடுத்தது வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான். நாங்கள் வந்து வீட்டில் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், அந்த பொடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நமக்கு எந்தளவுக்கு காரம் தேவையாக நம்ம வந்து மிளகா பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மிளகா பொடி நல்லா வணங்கிடுச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த சைடில் அந்த சைடில் இருக்குல்லைங்களா, அந்த மிளகா பொடி அந்த வெங்காயம்லாம் அதெல்லாம் லைட்டாக அப்படி நம்ம வந்து அப்படி கரண்டியில் வந்து சைடில் வந்து அழகாக இப்படி கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் வந்து 2 பேருன்றதுனால நான் வந்து கிரேவி வந்து கம்மியாக தான் வைக்கிறோம். அதனால் தண்ணி நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன். நம்ம வந்து எண்ணெயில் வந்து அந்த கோவக்காய் வேக வச்சதுனால கொஞ்சம் சீக்கிரம் நம்ம வந்து வெந்துருன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வருது. நான் வந்து கிண்டி விட்டுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். நீங்கள் வந்து கோவக்காய் கிரேவி எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வைப்பாங்க. நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கரண்டி வந்து மாற்றிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஜல்லி கரண்டி வச்சுருந்தேன். இது வந்து கிரேவி நம்ம ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கிரேவி போட நல்லா வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்தது வந்து கரண்டி வந்து மாற்றிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்தது வந்து நம்ம இந்த முடக்கத்தான் தோசைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த முடக்கத்தான் தோசைக்கு வந்து மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எடுத்து வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கல் நல்லா கழுவி நல்லா தண்ணி வடிகிற மாதிரி அழகாக ஒருகழிச்சு சாய்ச்சி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வந்து தோசையை ஊற்றுறதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கல் வந்து எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து சிம்மில் வந்து கல் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாவு வந்து நான் வந்து தோசைக்கு வந்து இந்த பதத்தில் வந்து ரெடி பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து என் கொலையில் வந்து இந்த முடக்கத்தான் பறிச்சிட்டு வந்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாவு வந்து தோசை அளவுக்கு நான் கரைச்சி வச்சுட்டேன். தோசை கல் வந்து ஸ்டவ்வில் வச்சு நான் சிம்மில் வச்சு கல் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், பக்கத்துலேருந்து கிரேவி வந்து ரெடி ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பக்கத்தில் வந்து தோசை கல் சூடாகிட்டுருக்கு. நம்ம வந்து தோசை வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து இவ்வளோ பச்சையாக சூப்பராக இருக்குன்னு தோசைகள் வந்து லைட்டாக காய்ச்சின்னு பார்த்துட்டேன். லைட்டாக சூடு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தோசை வந்து ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து ரொம்ப தோசைகள் ரொம்ப சூடாக கூட ஊற்றினாலும்
தோசை வந்து கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து அரை சூடில் நம்ம வந்து அப்படியே கல் லைட்டாக சூடாக நம்ம கையில் லைட்டாக மேலே வச்சோன்னா கையில் லேசாக அனல் ஏறிஞ்சுன்னா அந்த அளவுக்கு நம்ம சூடு போதுங்க ஃப்ரெண்ட் தோசை ஊற்ற. பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் வந்து அந்த மாதிரி சூடில் தாங்க ஃப்ரெண்ட் தோசை ஊற்றினா இவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டா பக்கத்துலேருந்து கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வற்றி நம்ம வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தோசையும் பக்கத்தில் ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். தோசையும் ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக அந்த பபிள்ஸ் மாதிரி சூப்பராக வந்து அழகாக இருக்கு பாருங்கள். தோசை வந்து திருப்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக தோசை வந்து பாருங்கள். ஒரு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அழகாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். லப்பர் மாதிரி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களே இந்த மாதிரி தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகாக பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். அடுத்த தோசையும் ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம வந்து இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம். நான் வந்து சின்ன கரண்டி இருக்குன்றதுனால நான் வந்து இன்னும் 2வது ஷிஃப்ட்டு லைட்டாக மாவு எடுத்து அழகாக தீத்தி விட்டுக்கிறேன் பாருங்கள். அந்த தோசைக்கு நம்ம வந்து அந்த தோசை தீத்தும் போது எவ்வளோ அழகாக சூப்பராக வருது பார்த்தீங்களா. நம்ம அரிசி மாவு நம்ம வச்சு தோசை ஊற்றணும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2வது தோசையும் ஊற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக நம்ம ஊற்றின உடனே அப்படியே அந்த பபிள்ஸ் மாதிரி எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு தோசை எடுத்துகிட்டேன், 2வது தோசை ஊற்றிட்டேன். நம்ம வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கிரேவி வந்து அந்த தோசை வச்சுருக்கு இல்லையா, அந்த தோசை கூட வந்து நம்ம வந்து இந்த கிரேவி எடுத்து ரெடி பண்ணிட்டோம்னா தம்பிக்கு போய் சாப்பிட கொடுத்து எப்படின்னு சொல்லி டேஸ்ட் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து ஒரு தோசை வச்சு கொஞ்சம் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தோசை நம்ம ஊற்றினோம் இல்லையா, அது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம 2வது தோசை இந்த திருப்பி போட்டு எடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம அடுத்தது 3வது தோசை ஊற்றிட்டு தம்பிக்கு போய் சாப்பாடு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 3வது தோசை ஊற்றுறங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக தீர்த்துறதுக்கு அப்படியே லப்பர் மாதிரி செம்மையாக சூப்பராக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தோசைலாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 3வது தோசையும் ஊற்றிட்டோம், தம்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டோம். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி தோசை ஊற்றி இந்த மாதிரி கோவக்காய் கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவன் சாப்பிட்டுட்ருக்குறான். நானும் சாப்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முருங்கைத்தாங்க தோசை கோவக்காய் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் நீங்களும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக